ஏன்னா நீங்களும் உதவி செய்ய மாட்டீங்க, மற்றவங்களையும் உதவி செய்ய விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்க சொன்னது. ஒரு 2 டேஸாக நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கலாம். யூடியூப் சேனல்ஸில் நிறையா யூடியூப் சேனல்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு, இவர் ஸ்கேம் பண்ணிட்டாரு, இவர் நல்லவர் மாதிரி ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2 டேஸாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம் மக்களே. பாலா அவர்கள் வந்துட்டு ஸ்கேம் பண்ணிட்டாரு, பாலா அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு, பாலா அவர்கள் வந்துட்டு ஊரை வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்காரு நல்லது பண்ற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா நீங்களும் நல்லது பண்ண மாட்டீங்க, நல்லது பண்றவனையும் வந்துட்டு குறை சொல்லுவீங்க. என்னதான் சொல்றதுன்னே தெரியல மக்களே. இந்த நம்ம சொசைட்டி நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்போ வீடியோஸ் போடுற யூடியூபர்ஸும் போடுறாங்கன்னு பார்த்தா மக்களும் சில பேர் வந்து நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. பாலா வந்துட்டு இப்படிதான், பாலா வந்து ஊரை ஏமாத்துறாரு போல அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி. என்னடா இப்படி நம்ப வைக்கிறீங்களா, மக்களை இவ்வளோ முட்டாளாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ பாலா அவர்கள் வந்துட்டு 1 hour முன்னாடி வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துருக்காரு. அது நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இவங்க வைக்கிற இது என்னதுன்னா, பாலா வந்துட்டு கொடுக்குற ஆம்புலன்ஸில் எல்லாத்துலேயும் வந்துட்டு அதோட நம்பர் பிளேட்டை மறைச்சிடுறாரு. அவர் கொடுக்குற வெஹிக்கிள்ஸில் வண்டிகளாகட்டும் அதுலேயும் வந்துட்டு நம்பர் பிளேட்டை மறைச்சிடுறாருன்றது தான் இவங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. சரி, பாலா அவர்கள் வந்துட்டு ஸ்கேம் பண்ணுறாரு, எக்ஸ்போஸ் ஆகிட்டாருலாம் சொல்கிறானுங்க. ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்காப்பா, ஏதாவது ஒரே ஒரு ப்ரூஃப் இருக்காப்பான்னு கேட்டிங்கன்னா ப்ரூஃப் இல்லைன்றாங்க. ஆனால் ப்ரூஃப் இல்லாமல் எப்படா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ப்ரூஃபே இல்லை இவங்ககிட்ட. இப்படி இருந்துருமோ, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோன்னு தான் பேசுகிறாங்க. அவர் வந்துட்டு இப்போது வந்துட்டு எல்லாம் நல்லது பண்ணுற வரைக்கும் யாருமே எதுவும் பேசலை மக்களே. நல்லது பண்ணிட்டு ஒரு படம் பண்ணார், ஹீரோவாக ஒரு படம் பண்ணதுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த குரூப் ஆரம்பிச்சதுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு குரூப் கிளம்பிருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. காசு கொடுத்து வீடியோ போட சொல்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஒரு குரூப் கிளம்பியிருக்குன்ற மட்டும் நல்லா தெரியுது. அது எந்த குரூப்பு யாருன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிள்ஸில் வந்துட்டு நம்பர் பிளேட்டை மறைச்சிடுறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. இது வந்துட்டு ஆப்வியஸாக எல்லாருமே பண்ணுறது தான் மக்களே. ஒரு வண்டியை வந்துட்டு ஒரு காட்டுறோன்னா, போஸ்ட் போடுறோன்னா எல்லாருமே வந்து அந்த நம்பர் பிளேட்டை மறைச்சிடுவாங்க. ஏன்னா அதை வச்சு அவங்க மிஸ்யூஸ் பண்ணி எதாவது பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து மறைப்பாங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அது வந்துட்டு ஒரு வெஹிக்கிளில் வந்துட்டு டின்றது டபுள் டி இருக்குது, அதை எடுத்து அந்த நம்பர் பிளேட் தெரிஞ்சிச்சு போல், அதை எடுத்து போட்டோன்னே வேற எங்கேயோ காட்டிடுச்சு போல். அதுக்கு இப்போ கொடுத்து வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு 2 டி வராது, 1 டி தான் வரும். அந்த நம்பர் பிளேட்டில் நம்பருக்கான இது வந்து 1 டி தான் வரும். அது வந்துட்டு பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்ட்டாங்க. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் அதுக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் வண்டி ஒருத்தருக்கு வாங்கியிருக்காரு, அதுவுமே வந்துட்டு ஃபேக், அதுவுமே வந்துட்டு சும்மா வந்துட்டு இது பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிட்டாரு. இது எல்லாமே எனக்கு கொடுத்தது தான், எனக்கு வந்துட்டு யூஸில் தான் இருக்குது. அந்த ஆம்புலன்ஸும் வந்துட்டு எத்தனை பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க தெரியுமா மக்களே. நிறையா ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஆகட்டும், நிறையா வயசானவங்க ஆகட்டும், நிறைய பேருக்கு உதவியாக இருக்குது. இவங்க அது எதுவுமே தெரியாமல் இப்போ வந்துட்டு அவர் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அவர் வந்துட்டு ஒரு மேலே ஒரு லெவலில் இருக்கார். அது வந்துட்டு இவங்களுக்கு பொறுக்கலை. ஏதாவது சொல்லி அவரை கீழே இறக்கணுன்றதுக்காக ஒரு கூட்டம் இறங்கியிருக்கு. அது மட்டும் நான் 200% அடி சொல்கிறேன் மக்களே, 200% அடி சொல்கிறேன். ஒரு குரூப் வந்துட்டு அவரை கீழே இறக்கி அவரை நெகட்டிவ் பண்ணுறதுக்காக ஒரு நெகட்டிவ் ஸ்டண்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல மக்களே, ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஒரு சர்வதேச கைக்கூலி அப்படின்ற மாதிரி. என்னடா சர்வதேச கைக்கூலியா, ஏன்னா எங்கெங்கேயோ போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நாட்டில் 1000 பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஊழல் பண்ணுறான், ஏதோ பண்ணுறான், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒருத்தவன் நல்லது பண்ணுறதே உங்களுக்கு பிரச்சனை. எப்படி இவனுக்கு இவ்வளோ காசு வந்துச்சு, எப்படி இவனுக்கு இவ்வளோ இது வந்துச்சு, ஏன்னா நல்லது தானடா பண்ணுறான். ஏன்னா ஊழல் பண்ணுறவங்க உங்களுக்கு கண்ணு தெரியல, நல்லது பண்ணுறவங்க உங்களுக்கு கண்ணு தெரியுதுன்ற போது எனக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல மக்களே. உங்களுக்குமே ரொம்ப இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டீங்கன்றதை என்னால் பார்க்க முடியுது. இந்த வீடியோஸ்லாம் நிறைய பேர் போடுறாங்க இல்லையா, பாலா வந்துட்டு இப்படி தான், பாலா வந்துட்டு அப்படி தான், பாலா வந்துட்டு ஊரை ஏமாத்துறாருன்றதை பார்த்து நிறைய மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாலா வந்துட்டு ஐயோ பாலாவுக்கு தெரியாமல் சப்போர்ட் பண்ணிட்டோமேப்பா அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நம்ப வச்சுட்டாங்க யூடியூபர்ஸ் அப்படின்றத நான் சொல்ல தோணுது. அப்புறம் வந்துட்டு பாலாவே சொல்லியிருக்காரு, நானே ஒரு தினக்கூலிடா, ஏன்டா சர்வதேச கைக்கூலியான்ற அளவுலாம் போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு அவர் வந்துட்டு கிளினிக் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போறான்னு சொல்லியிருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன்னு சொன்னது வந்துட்டு ஒரு இது, அது வந்துட்டு எப்படிப்பா அவளுக்கு இவ்வளோ காசு வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு இவ்வளோ காசு வரும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் வரும், லைக் வந்துட்டு நிறைய மெடிசின்ஸ் அதெல்லாம் தேவைப்படும், ரீஸ்டாக் பண்ணணும், அதுக்கெலாம் வந்து நிறைய காசு தேவைப்படுமேப்பா, எப்படிப்பா அவருக்கு இவ்வளோ காசு வருது, யாராவது வந்துட்டு கொடுக்குறாங்களாப்பா, யாருக்கா அவர் யாராவது வந்துட்டு பினாமியாக இருக்காரா, யாருக்கா பினாமியாக இருக்கா, பெரிய ஆள் கீழே பினாமியாக இருக்காரா, அப்புறம் வந்துட்டு ஃபாரின்லேருந்து அவருக்கு காசு வருது இல்லீகலா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்னடா ஏதோ புதுசாக சொல்றீங்களா, எதுக்குமே எவிடன்ஸ் இல்லை மக்கள் இவங்களுக்கு. ஆனால் பேசுறது மட்டும் எல்லாமே பேசுவாங்க, இங்கேருந்து வருது, அங்கேருந்து வருது, இப்படி வந்தது, அப்படி வருதுன்னு சொல்லி எல்லாமே பேசுவாங்க. ஆனால் எதுக்குமே எவிடன்ஸ் இல்லை.
இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற பேசுறது மட்டும்தான். அங்க வந்துட்டு ஒரு ஆடியோ வேற ஒரு யூடியூப் சேனல்ல வந்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அதுல வந்துட்டு அவர் எனக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு, நான் இப்போ கூட காட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு பாலா அவர்கள். இப்போ இந்த வீடியோல நல்லா கிளியரா வந்துட்டு சொல்லிட்டாரு, பாலா அவர்கள் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி வந்துட்டு அது பிரிண்டிங் மிஸ்டேக், 2D வந்திருக்கு, அது 1D தான் இருக்கு. அதை வந்துட்டு கேரேஜ்லயும் போட்டுட்டு வேற வண்டி வந்துட்டு வேற ஆம்புலன்ஸா வந்துட்டு ஓடிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் எப்படிப்பா கட்ட போறாரு இவர் வந்துட்டு அவங்க தன்னோட இதுக்கு தான் பார்ப்பாங்க. இப்போ வந்துட்டு விஜய் டிவிலே எடுத்துக்கோங்களேன், பாலா அவர்களோட கூட நிறைய பேர் வந்துட்டு மிமிக்ரி பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் ஆர்டிஸ்டா இருக்காங்க இல்லையா? நம்ம எக்ஸாம்பிள் குரேஷி, புகழ் எல்லாருமே எடுத்துக்கோங்க. அவங்க வந்துட்டு அவங்க தன்னோட இதுக்கு தான் பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு கார் வாங்குவாங்க, எல்லாம் வாங்குவாங்க. இவர் என்னப்பா எல்லாமே வந்துட்டு மக்களுக்கு செய்யறேன்னு சொல்றாரு, இவருக்கு என்னதான் நோக்கம், இவ்வளவு நல்லவனா இருக்காரு அப்படின்றது தான் இவங்களுக்கு பிரச்சனை. இது மட்டும்தான் பிரச்சனை மக்களே. இவ்வளவு நல்லவனா எப்படிப்பா ஒருத்தன் இருக்க முடியும்ன்றது தான் இவங்களுக்கு பிரச்சனை. ஸோ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மக்களும் இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க. பட் நீங்க எல்லாருமே யாரெல்லாம் வந்துட்டு பாலா அவர்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்றத மறக்காம காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவர் ரொம்ப உருக்கமாகவும் பேசியிருக்காரு. எங்க நல்லது பண்றதுக்கு காலம் இல்லையாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அவர் சொல்றாரும் கூட, மெடிக்கல் வந்துட்டு நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கட்டல, ஒரு சின்ன கிளினிக் என்னோட கால் கிரவுண்ட் இடத்த வந்துட்டு வச்சுட்டு பக்கத்துல வந்துட்டு அமுதவாணனும் ரொம்ப க்ளோஸ், அண்ணன் தம்பி மாதிரி தான். அவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தான் வாழ்றாங்க. அது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமுதவாணன் அன்னைக்கிட்ட இருந்து கால் கிரவுண்ட் இடத்த வாங்கி 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல வந்து ஒரு கிளினிக் மாதிரி வச்சு ஒரு 2 நர்ஸை போட்டு ஒரு டாக்டர் போட்டு வைக்கலான்றது தான் அவங்களோட பிளானே. இவங்க அதுக்குள்ள வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு கிளினிக் வைக்கிறது ஒரு தப்பாடா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. இதே அவரும் சொல்றாரு, இதே நான் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு வீடு கட்டி ஒரு லக்ஸரியான கார் வாங்கியிருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இதை நான் மக்களுக்கு பண்றேன்ற போது தான் உங்களுக்கு பிரச்சனையா வருதுன்றதை அவர் சொல்றாரு. இது ஏதோ உண்மைதான் மக்களே. அவர் வந்துட்டு அவரோட தன்னோட இதுக்கு ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒரு வீடை கட்டிட்டு ஒரு BMW இல்ல ஆடி கார் வாங்கிட்டு ஜாலியா இருந்தாருன்னா யாருமே மக்கள் பேசவே மாட்டாங்க. பாலா ஆடி கார் வாங்கிட்டாருப்பா, பாலா வீடு கட்டிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ மக்களுக்கு பண்றாங்கன்ற ஒன்னே எல்லாருமே ஒரு ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் பயங்கரமா பாராட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல. மக்கள் நான் சொல்ல மாட்டேன் மக்களே, ஒரு குரூப், ஒரு செட் ஆஃப் குரூப் வந்துட்டு அவரை அடிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. மீன்ஸ் அவரை வந்துட்டு டவுன் பண்ணும், அவரை நெகட்டிவ் பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்காக இது வாண்டடா இந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் படம் பண்ணி ஒரு ஒரு லெவல் பண்ணிட்டார் இல்லையா, அதை பிடிக்காம ஒரு குரூப் வந்துட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னு நான் வந்துட்டு எனக்கு கன்ஃபார்மாவும் தெரியல, அது சொல்லவும் கூடாது. கன்ஃபார்மா தெரியாத வரைக்கும் இவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்ற மாதிரிலாம் நம்ம பேச முடியாது. கண்டிப்பா அது எவிடன்ஸோட வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா அதை பத்தி பேசலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, நான் கண்டிப்பா ஐ ஸ்டாண்ட் வித் பாலா. நம்ம ரஜினி சார் சொன்னதுதான், குலைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. கண்டிப்பா பாலாக்கு தான் நான் வந்துட்டு ஸ்டாண்ட் பண்றேன். கண்டிப்பா பாலா அவர்கள் இதை பண்ணிட்டே தான் இருப்பாரு. நீங்க இப்படி எல்லாருமே பேசுறதுனால அவர் நிறுத்த போறது இல்லை. கண்டிப்பா அந்த நல்ல விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்க போறாரு. ஸோ உங்க சப்போர்ட் அவர் கண்டிப்பா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ பாலா ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க, பாலாக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.